அல்ஹம்துலில்லா. அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள்ட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அதை சொல்லி நம்ம இன்ஷா அல்லாஹ் நிறைவு செஞ்சுருவோம். அலியே, நான் ஒரு களிமா உங்களுக்கு சொல்லித்தரேன். எல்லாம் தெரியும், ஏற்கனவே கேட்டது தான், உங்களுக்கு சொன்னது தான். இப்போ நம்ம முஹர்ரத்தை நோக்கி வர்றோம் இல்லையா, அதனால இதை நம்ம இந்த களிமாவை அதிகமாக ஓதக்கூடியவர்களாக இருப்போம். இன்ஷா அல்லாஹ் நம்ம சென்ற வருட பாவங்களை அல்லாஹு தஆலா மன்னிச்சு வரக்கூடிய வருடங்களில் எந்த விதமான பாவமும் இல்லாமல் அல்லாஹ் பாதுகாப்பாங்கிற நம்பிக்கையோட இந்த களிமா என்னங்கிறத பார்ப்போம். அலியே, நீங்கள் ஒரு களிமா உங்களுக்கு கற்றுத்தர்றேன். அதை நீங்கள் ஒரு நாள் ஒன்றுக்கு 100 முறை, குறைந்தது 3 முறை, கூடுனது 100 முறை ஓதிக்கொண்டு வந்தீங்கன்னா 4 விஷயத்தை அல்லாஹ் உங்களுக்கு தந்துருவாங்கிறாங்க. அந்த 4 விஷயம் என்ன அப்படின்டா, அல்லாஹு அக்பர். இந்த களிமாவை ஓதுனா 4 பாக்கியம். 1வது, வறுமை ஏற்படாது. அதாவது வறுமைங்கிறது நம்ம நினைக்கிறோம் கையில் காசு இல்லைடத்தான் வறுமை. இல்லைம்மா, தொழுக முடியாமல் படுத்து கிடந்தாலும் வறுமை தான். அன்றைய நாள் நம்மளுக்கு வறுமையான நாள். நம்மளுடைய உடம்புல உள்ள ரத்தமெல்லாம் வறுமையில் இருக்குன்னு அர்த்தம். சுறுசுறுப்பு இல்லையே, கஞ்சத்தனமாக இருக்கமே, அடுத்தவங்களுக்கு கொடுக்க முடியாமல் இருக்கமே, இதெல்லாம் வறுமை தான். கட்டுக்கட்டாக பணம் இருந்தால் கூட அந்த மனிதருக்கு இரக்கம் இல்லை என்றால் வறுமை தான். அந்த வறுமையெல்லாம் ஏற்படாது. இல்லைங்கிற வார்த்தை என்ன செஞ்சிடாது, நம்மளுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படிங்கிற வார்த்தையை தவிர நம்ம அடுத்து என்ன சொல்ல மாட்டோம், எனக்கு அந்த பொருள் இல்லை, என்னுடைய பணம் இல்லை, காசு இல்லை, பணம் இல்லை அப்படிங்கிற வார்த்தைகள் நம்ம என்ன செய்ய மாட்டோம், கொண்டு வராமல் வாழக்கூடிய பாக்கியத்தை இந்த களிமா ஓதுவதனால அல்லாஹு தஆலா நம்மளுக்கு தர்றான் அப்படிங்கிறாங்க. 2வதாக சொல்கிறாங்க, கபரில் துணையாக வரும். கபரில் நம்மளுக்கு துணையாக வரும். அல்லாஹு அக்பர். இப்போ இந்த மஜ்லிஸில் நீங்கள் எல்லாரும் எனக்கு துணையாக நீங்கள் உங்களை எல்லாம் அனுப்பியிருக்கானா, உங்களுக்கு துணையாக நான் என்னை அனுப்பியிருக்கானா? அல்லாஹ் தஆலா உங்களை கொண்டு எங்களுக்கும், எங்களை கொண்டு உங்களுக்கு ஒரு துணைங்கிறத காமிச்சு நல்ல விஷயத்தை பேசவும் நல்ல விஷயத்தை கேட்கவும் அல்லாஹ் தஆலா நம்மளுக்கு ஆறுதல் அளிச்சுக்கிட்டு இருக்கானே, அந்த ரப்புல் ஆலமீனுக்கு நம்ம நன்றி செலுத்துவதாக இருந்தால் இந்த களிமாவை அதிகமாக ஓதி வந்தால் கபரில் துணையாக வந்து நிற்குமா. கபரில் யாராவது துணைக்கு வருவாங்களா? நான் மதுதான் போயிட்டேன்டா, என் கணவர் இல்லை, என் மனைவியோடையே நான் இருந்தேன், நான் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு வரேன்னு விட்டுட்டு தான் வருவாங்களா? முடிய மாட்டாங்க. உள்ளே இருக்காது, கணவர் இருக்க மாட்டாங்க, சொந்தம் இருக்காது, பந்தம் இருக்காது, அடக்கிட்டு எல்லாரும் வந்துடுவாங்க. அப்போ தன்னந்தனியாக விடக்கூடிய அந்த நேரத்தில் இந்த களிமா என்ன செய்யுமா, உனக்கு நான் துணையாக இருக்கேன், நீ உலகத்தில் இதை ஓதுன, உனக்கு நான் துணையாக இருக்கேன்னு நம்மளோட அல்லாஹ் தஆலா துணையாக அதை தருவானா. அப்போ அது எப்படிப்பட்ட களிமாவாக இருக்குது. இந்த நம்ம துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்தில் இப்போ கடைசியில் நம்ம நெருங்கிக்கிட்டு இருக்கோம். இன்ஷா அல்லாஹ் அதிகமாக ஓதி வெற்றி அடையக்கூடியவர்களாக இருக்கும். அடுத்தது 3வது, நம்மகிட்ட இருக்கக்கூடிய பணம், காசு, நம்மளுடைய குழந்தைகள், நம்மளுடைய உடல்நிலை எல்லாமே உயர்வான பரக்கத்தாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு அல்ஹம்துலில்லாஹ் மாத்திரை போடாமல் ஒரு நாள் நம்ம பொழுது போனாலும் அது எவ்வளோ பெரிய பரக்கத்து. ஒரு சிலர் டப்பாவில் மாத்திரை எடுத்து வச்சு போடக்கூடியவர்கள்லாம் இருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ் மாத்திரையே நான் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இருக்காங்க. அப்போ அன்றைய நாள் நம்மளை வந்து மருந்து மாத்திரைக்கு செலவழிக்காமல் எல்லாம் கொண்டு போயிருக்காங்க. அது உயர்வான பரக்கத்து இல்லையா? நம்ம ஒரு ஏழை எளியவருக்கு உதவ வச்சுருக்கானே, அது உயர்வான பரக்கத்து இல்லையா? அப்போ அந்த பரக்கத்தில் அல்லாஹ் தஆலா உயர்வான பரக்கத்தை தருவான் அப்படின்னு நம்ம கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. 3வதாக. 4வதாக, இந்த களிமா ஒரு நாளைக்கு 100 முறை அல்லது குறைந்தது 3 முறை. 3 முறை தானே அப்படின்னு இருந்துடக்கூடாது. அலி ரலியல்லாஹு தஆலாவுடைய நாவும் நம்ம நாவும் ஒன்றும் இல்லை. அவங்களுடைய நாவு பரிசுத்தமான நாவு, நம்ம நாவு அல்லாஹு அஹ்லம். அதனால் குறைஞ்சது 3 முறை ரசூலுல்லாஹ் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. கூடியது 100 முறை இந்த களிமாவை நம்ம ஓதுனோம்னா சொர்க்கத்தை அடையும் பாக்கியத்தை அல்லாஹ் தருவானா. சுப்ஹானல்லாஹ். சொர்க்கங்கிறது லேசாக போயிடலாமா சொர்க்கத்துக்கு? நிச்சயமாக முடியாது. எல்லா நேரத்திலையும் எல்லா காலத்திலையும் சொர்க்கத்தை விரும்பக்கூடிய நாம் அந்த சொர்க்கத்துக்கான வேலைகள் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோமா? சொர்க்கத்துக்கான உழைப்புகள் நம்மகிட்ட இருக்கா அப்படின்னு ஒரு கண நேரம் சிந்திச்சு பார்ப்போம். அந்த களிமா என்ன அப்படின்டா, லா இலாஹ இல்லல்லாஹு அல் மலிக்குல் ஹக்குல் முபீன்.
முஹம்மது ரசூலுல்லாஹி சாதிக்குல் வஹிதுல் அமீன் சேர்த்தும் ஓதலாம். இல்லை லா இலாஹ இல்லல்லாஹு அல் மலிக்குல் ஹக்குல் முபீன் அதை மட்டும் ஓதினாலும் ஓதலாம். இன்ஷா அல்லாஹ் இந்த கலிமாவை நாம் ஓதி அல்லாவின் பொருத்தத்தையும் ரசூலின் முஹப்பத்தையும் பெற்று நேரடியான பரக்கத்தை பெறக்கூடிய நல்ல அடியார்களாக வல்ல ரஹ்மான் உங்களையும் எங்களையும் நம் சந்ததிகளையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. எதை கேட்டோமோ எதை சொன்னோமோ அதன்படி நடக்கக்கூடிய தௌஃபீக்கை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிர் தஹ்வானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலை. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த வ நஸ்தக்பிருக. சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிரஹ்மத்திக யா அர்ஹமர் ராஹிமீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.